அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா நபா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 12வது ஆயத். இதுக்கு முந்தின ஆயத்துகள் பார்க்காட்டி இன்ஷா அல்லா போய்த்து செக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இது ஆயத்தை பாருங்கள் இன்ஷா அல்லா. ஹைர். 12வது ஆயத். வபனைனா ஃபவுக்கக்கும் சபுஹன் ஷிதாதா. வபனைனா ஃபவுக்கக்கும் சபுஹன் ஷிதாதா. ஓகே, முதலாவது இது அர்த்தத்தை பார்ப்போம். வபனைனா பனா என்று சொல்கிறது ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை செய்கிறது, அப்படி இல்லாட்டி அமைக்கிறது என்ற அர்த்தம் எடுக்கலும் பனா என்ற. அப்போ வபனைனா தாரு வாயண்டா இன்னும் அல்ல சுமானதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று சொல்லி கொண்டு போகிறோம், இன்னும் முடியலை. ஸோ பனை என்னத்தை பனைனா தார் இதை செஞ்சை, தார் இதை அமைத்தை நாங்கள் பனைனா தொடர்ந்து நான் என்றால் நாங்கள் அமைத்தோம், நாங்கள் அமைத்தோம். என்னத்தை அமைத்தோம்? வபனைனா ஃபவுக்கக்கும். அல்ல சுமானதில் என்னத்தைன்னு சொல்லும் போது எங்கேன்னு சொல்கிறோம். ஃபவுக்கக்கும். ஃபவுக்க என்றா மேலே, கும் என்றா நீங்கள் எல்லாம், அந்தும் நீங்கள் எல்லாம், உங்களுக்கு எல்லாம் மேலே. ஃபவுக்கக்கும் நாங்கள் அமைத்தோம் உங்களுக்கு எல்லாம் மேலே. ஃபவுக்கக்கும் சபுஹன் ஷிதாதா. சபான்னு சொல்கிறது அரபில் ஏல் என்ற அர்த்தம். ஷிதாத் என்று சொல்கிறது ஸ்ட்ராங் என்ற அர்த்தம். அப்படி என்றால் பலமான என்ற அர்த்தம். ஸோ நாங்கள் உங்களோட நாங்கள் அமைத்தோம் உங்களுக்கு மேலால் பலமான ஏழு எதுன்னு சொல்லில்லை. சரி, இது தப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க இது வானம் தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் உசக பார்த்தா வானம் தானே விளங்குது. ஸோ இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை தான் சொல்கிறேன்னு தப்சீர் ஆலிங்கள் எழுதிக்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு மேலால் அமைத்திக்கிறோம் என்னது? பலமான 7 வானங்கள். இதுதான் சிம்பிள் அர்த்தம். சரி, இப்போ பார்ப்போம் தப்சீர் ஆலிங்கள் இதை பற்றி வேறு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சிறிய தப்சீரில் பார்ப்போம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ். முதலாவது, நாங்கள் வெளியே வந்தால் தானே வானம் விளங்குது. நான் வீட்டுக்குள்ளே போவோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள்ட தலையை தூக்கி பார்த்தா எங்களுக்கு என்ன விளங்குது? எங்கள்ட கூரை விளங்குது. இல்லாட்டி ஸ்லாப் போட்டிருந்தால் அது ஸ்லாப் விளங்குது. அப்போ யோசித்து பார்க்கணும். முதலாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்களும் வீடு கெட்டுறோம், நாங்களும் எங்களுக்கு ஒசக்க ரூஃப் ஒன்று செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒசக்க விளங்குறதுக்கு என்னது? எங்களுக்கு ஒசக்க தானே இது ஃபவுக்கக்கும் தானே எங்களுக்கு ஒசக்க நாங்களும் ஒரு கூரை ஒன்று செஞ்சுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் செஞ்சுக்கிறா ஒரு கூரை உண்டு உலகத்துக்கு ஒசக்க. அந்த கூரையும் ஏண்ட கூரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நாங்கள் முதல்ல கட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இங்கே முழு உலகத்தையும் எங்கட கட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு முழு உலகத்தையும் கட்டலாக வச்சுக்கிறான். எங்களுக்கு எங்கட கட்டிலோட கம்பேர் பண்ண கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டில் நினச்சி கூட பார்க்கல சைஸ். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் இப்போ அதை விட கூடையா நாங்களும் கூரை வச்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒசக்க ஒரு கூரையோடு வச்சுக்கிறான். அதே எங்களோட கூரை நினச்சி கூட பார்க்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சுக்கிற கிரியேஷன், அவன்ட படைப்பு, அதுதான் படைப்பு. சுப்ஹானல்லாஹ். எப்படி சைஸ்? ஓகே, அதோட சேர்த்து நாங்கள் ஒரு கூரையோடு செய்கிறேன்டா எத்தனை தூணோணும். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், எத்தனை தூணோணும். சின்ன விடம் ஒன்று செஞ்சாலும் 4 தூண் போடுவாங்க, 5 தூண் போடுவாங்க. இப்போ உங்களோட ஊடேன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், அந்த சின்ன இடத்துல எத்தனை தூண் நீங்கள் போட்டிக்கிறீங்க, எத்தனை தூண் போட்டிக்கிறீங்க. அது தூண் இல்லாமல் கெட்டேலுமா, அது ஒசக்க அப்படியே வைக்கலுமா? இல்லை, யாருக்கும் செய்யலை. அப்படி ஒரு டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிச்சி இல்லை ஒசக்க ஆட்டோமேட்டிக்காக வைக்கிற மாதிரி. தூண் தேவை, கட்டாயம் போடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சி வச்சுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சி வச்சுக்கிறான். அவன் எப்படி படைப்பு? ஒரு தூண் சரியில்லை. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எங்கே வேணாலும் போய்த்து அதை வானம் ஒசக்க இப்படி நிற்கிதே, அது உடஞ்சி புலாமிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு தூண் வச்சுக்கிறான். எங்கேயாவது ஒரு நாட்டில். இப்போ நாடு மட்டும் இல்லை, எத்தனையோ கேலக்ஸிஸ் இருக்குது. எங்கேயாவது ஒரு கேலக்ஸியில் ஒரு தூணை சரி கண்டுபிடிச்சிக்கிறாங்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூணும் இல்லாமல் அதை வானத்தை வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். புலாமல் வச்சுக்கிறான். கியாமத் நாள் அதெல்லாம் எல்லாமே உடையும், அது வேற கதை. அல்லாஹ் அதுதான் முதல்ல சொன்னேன். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பை பாருங்கள். முகஸிபீன்கள் சொல்கிறாங்க இதை என்னது இதெல்லாம் இல்லாமாக்குறது லேசா, படைக்கிறது லேசா. முதல்ல நான் படைச்சிக்கிறத பாருங்க. நான் இந்த லெசன் தான், திருப்பி ஒரே விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதிரி உனக்கு அது சொல்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு கணக்கொண்டு விளங்கப்படுத்துறேன். ஒரு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், அது விளங்கலையா? சரி, ஓகே, கொஞ்சம் நான் இந்த மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், இந்த மட்டும் மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், அதுவும் விளங்கல. இன்னொரு இப்போ நார்மலாக ஒரு பிள்ளைக்கு கணக்கொண்டு சொல்லி கொடுக்கல, ஒரு டீச்சர் ஒரு 2 மெத்தட் 3 மெத்தட் தான் பாவிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மெத்தட் பாவிக்கிறான். அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா. உங்களை பூமியை பார்க்க, வல் ஜிபால அவுதாதா, ஜிபாலை பார்க்கல, மலைகளை பார்க்கல. வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை ஜோட படைச்ச. உங்களை அப்புறம் நவமக்கும் சுபாத்தா,
அது உங்களோட படுக்கிறத பார்க்குற அப்புறம் லெயில லிபாசா நகார மாஷா எத்தனை விஷயம் சொல்கிறாள் ஒன்றுக்கு பின் உனக்கு அப்படி விலங்கல்ல அப்போ இதை யோசிப்பாருடா இது விலங்கல்ல இதை யோசிப்பாரு இதை விலங்கல அதுவும் விலங்கல இதை யோசிப்பார் அப்படியும் அது புள்ள விளங்காதமாகிக்குதுண்டா அது பிள்ளைக்கு உண்மைக்குமே விளங்காத இல்லை பிரச்சனை அதுக்கு விளங்கி கொள்ள தேவையில்லை இல்லாட்டா அதுக்கு விளங்கிக்குது அது போய்க்கு நடிக்குது அதுதான் முக்காசிபீன்கள் அதுதான் அவங்களுக்கு பயங்கரமான கல்லா சயலமும் சும்மா கல்லா சயலமும் ஏன் தெரியுமா அவங்க நடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது உண்மைண்டு அவங்களுக்கு தெரியும் கியாமத் நாள் வரும் இதெல்லாம் நடக்க போகுது அவங்க தெரியாமல் இல்லை அதை தெரிஞ்சு கொண்டு அது குர்ஆன் உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்றது நல்லா தெரியும் ஆனால் அவங்கள்ட்ட அதை அவங்களோட திமிரு அவங்கள்ட்ட வைக்கிற பெருமை அவங்களோட ஒவ்வொரு அதை சில விஷயங்கள் காரணம் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை இன்றைக்கும் அப்படி மக்கள் ஈகிறாங்க நல்லா தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை குர்ஆன் உண்மை இது தான் ஹக்குன்னு நல்லா தெரிஞ்சாக ஈகிறாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை என் சொசைட்டியில் எனக்கு என்ன ஆகுமோ தெரியா என் பொசிஷன் என்ன ஆகுமோ தெரியா என் பிஸ்னஸ் என்ன ஆகுமோ தெரியா எல்லாருமே என்ன வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ நான் இதை ஏற்றுக்கொண்டேன்னு எனக்கு என்ன ஆகுமோ தெரியாண்டு ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை அதுதான் ஆவிக்குது ஸோ என்ன சொல்ல வரேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே எல்லாம் இப்போ பாரு வானத்தை சுப்ஹானல்லாஹ் ஒரு தூணும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுக்கிறேன் சரி ஓகே அதுபோல் இன்னும் ஒரு வார்த்தை வருது ஷிதாதன் என்று சொல்கிறது பலமாக படிச்சுக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலமாக படிச்சுக்கிறேன் அப்போ இதில் என்ன அர்த்தம் இது பலம் என்ன அர்த்தம் முதலாவது விளங்கணும் இதை வானம் ஓகே வானத்தோட சைஸை நாங்கள் அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முந்தி இது பலம் என்ற எண்ணெய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நான் எங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் எங்களோட தலைக்கு மேலே இருக்கிற கூரையோட தானே எங்கள் தலைமையிலுக்கு கூரையோட நீங்கள் சொல்கிறீங்க நாங்களும் ஊடொண்டு கெட்டினோம் ஐயோ எந்த நாளும் மீக்கிற பிரச்சனை தான் அது ஃபுல் ஸ்லாப் போட்டு கான்க்ரீட் போட்டு வாட்டர் ப்ரூஃப் அடித்து எங்களோட பாஸ் என்னென்னமோ செஞ்சேன்னு சொன்னார் அதுக்கு பெரிய சல்லியும் எடுத்தார் ஆனால் என்ன நடக்குது அவர்கிட்ட தப்புன்னு நான் சொல்ல வரல அவ்வளோ பலமாக செஞ்சியும் ஒரு மழை பெஞ்சா கொஞ்ச காலத்தில் அது சீலிங் உள்ளால தண்ணி வடிச்சு கொண்டு இருக்குது அதை போட்ட பெயிண்ட் எல்லாம் கரைஞ்சி வந்து கொண்டு இருக்குது எலக்ட்ரிக் எல்லாம் ஷார்ட் ஆகி பல்ப் எல்லாம் அடிபட்டு போகுது சுப்ஹானல்லாஹ் இது நாங்கள் செஞ்ச சீலிங் எங்கிட்ட ரூஃப் உள்ளுக்கு லீக் ஆகுது ஒசகிக்கிற தண்ணியெல்லாம் கீழே வருது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சுக்கிறான் எங்கேயாவது ஒரு லீக்கிக்குதா எங்கேயாவது ஒரு ஓட்டைக்குதா எங்கேயாவது ஒரு கிரக்கிக்குதா சூரா தபாரக்கல்லு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் நீங்கள் வானத்தை பாருங்கள் திரும்பி பாருங்கள் என்ன சரி ஒரு குறை கண்டுபிடிங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறான் 7 மெண்டா ஒரு குறையை கண்டுபிடிங்க நீங்கள் எத்தனை தரக்கா திருப்பி பார்த்தாலும் உங்களோட கண்கள் தாளுமே ஒழிய அதுக்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி எவ்வளோ நினைச்சு உங்களோட கண்கள் தாளுமே ஒழிய தலை கீழே குனியுமே ஒழிய உங்களுக்கு ஒரு குறை கண்டுபிடிக்கல அதில் சுப்ஹானல்லாஹ் அப்படி பர்ஃபெக்டாக படிச்சு வச்சுக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்ஃபெக்ட் கிரியேஷன் ஒன்று தான் இது வான வேண்டியது சுப்ஹானல்லாஹ் ஒரு குறையும் இல்லை எவ்வளோ காலமே இருக்குது சுப்ஹானல்லாஹ் இப்போ மனுஷரே எத்தனையோ மில்லியன் வருஷம் வேண்டு இந்த டெக்னாலஜிஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் உருவாங்கினேன் அப்படி இப்படின்னு அப்போ பூமி எத்தனையோ வருஷமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முந்தி இதை வானம் இந்த எத்தனை வருஷம் ஆகிக்கிறாய்க்கும் சுப்ஹானல்லாஹ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த வானமிக்குதே எத்தனையோ வருஷம் ஆகிக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஓகே மேபி புதுசாக செய்யக்கொள்ள எங்கள்ட கூரை பசந்தாயிக்கும் கூரை நல்லா பசந்தாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் பழசா ஒரு வருஷம் போகல ஒரு சின்ன கிராக்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தண்ணி லீக் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 100 வருஷம் எல்லாம் போகல உடஞ்சி கொண்டு முடிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் இது எத்தனை கோடி வருஷம் மீக்கிறாங்க அல்லாஹ்வால மனுஷன் கிரியேஷன் டாபிக் அது வேறையா பேசணும் எத்தனை எப்படி மனுஷன் கிரியேட் பண்ணுற அது டாப்பிக்கை நான் பேச வரல எத்தனை மில்லியன் வருஷம் அது இது இன்றைய சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அது வேறையா டாப்பிக்கை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இப்படி குர்ஆனில் வருது அது எல்லாம் அது வேறு டாபிக் நான் என்ன சொல்ல வரேன்டா எத்தனை கோடி வருஷமாக இதை வானம் மீக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும் இன்னும் எத்தனை வருஷம் மீக்க போகுதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் தெரியும் ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த வானத்தில் ஒரு குறையும் இல்லை ஒரு ரெப்பேரும் தேவையில்லை ஸோ மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு அதோட ஸ்ட்ராங் ஷதீத் என்ற வார்த்தை சபகன் ஷதீத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷதீதுன்னு சொல்கிறானே அதிலே விளங்குது அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வானத்தை படிச்சிக்கிறான் சுப்ஹானல்லாஹ் அது ஸ்ட்ராங்கான வானம் அழிய போது கியாமத் நாள்ல அதுவும் இதே கீழே அடுத்த ஆயத்துல நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் படித்தாலும் சில நேரத்துக்கு மனுஷன் சில பில்டிங் படிப்பான் அப்படி ஸ்ட்ராங்காக படித்தா அவனுக்கே உடனே கஷ்டமாகிடும் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்
அவன் படைச்சதை அவனுக்கு அழிக்கிறது ஒரு செகண்ட் தான். அவனுக்கு கனவும் இல்லை. அவன் கமாண்ட் வந்து குன் தான், குன் ஃபயர் குன். அவன் நடக்கன்னு சொன்ன ஆகுன்னு சொன்னால் ஆவிடும். அவ்வளோதான். படைக்கிறதுக்கும் ஆகித்தான், அழிக்கிறதுக்கும் ஆகித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. எங்களுக்கு தான் கஷ்டம். எங்களுக்கு தான் கஷ்டம் என்றது இதுவொழி என் ரப்புக்கு என்றது ஒன்றுமே கஷ்டம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரைட், ஓகே. அடுத்தது இதை சைஸை கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளோ சைஸ் என்று இதை வானம் எவ்வளோ சைஸ் என்றதை பார்ப்போம். ஓகே, முதலாவது நீங்கள் வந்து சூரா தபாரக்கல்லதியை பார்த்தா விளங்குது. நான் இதுக்கு முந்தையும் சொன்னேன், எங்களுக்கு நட்சத்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நாங்கள் கீழே ஈக்கிற வானத்தை நட்சத்திரங்களால் அலங்காரம் பண்ணிக்கிறோம். இந்த கருத்துப்பட வருது. அப்படி என்றால் எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நட்சத்திரங்கள் விளங்குதோ அது அத்தனை நட்சத்திரங்களும் முதலாவது வானத்துக்கு அடியில் தான் ஈக்குது. முதலாவது வானத்துக்கு அடியில் தான் ஈக்குதுண்டு அது சூழல் வந்து. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நட்சத்திரங்கள் எங்களுக்கு விளங்குதோ. இன்றைக்கு எத்தனையோ பில்லியன் வருஷம் கேலக்ஸி எக்ஸ்பேண்ட் ஆகி கொண்டு ஈக்குதுலாம் சயின்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, லைட்னிங் இயர்ஸ் என்று. அப்போ வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கிற எல்லாமே ஸ்டார்ஸ் தான் நீக்குது. அவ்வளோ தூரம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஸ்டார்ஸ் தான் விளங்குது, நட்சத்திரங்கள் தான் விளங்குது. அப்போ அத்தனையும் ஒன்றாவது வானத்துக்கு அடியில் தான் இருக்குது. இன்னும் யாரும் ஒன்றாவது வானத்தை தொட்டு சரியில்லை, பொடி சரியில்லை, அது கிட்ட சரி. அப்போ சொல்லாசம் பேத்திக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எங்கிட்ட சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்களே, இன்றைக்கி சயின்ஸை பற்றி கற்றுக்கிறாங்க நினைக்கிறாங்களே, அவங்க அந்த லெவலுக்கு யாருமே பேத்தில்லை, ஒரு ரொக்கட்டும் பேத்தில்லை. நாங்கள் இன்னும் கிட்ட இப்போ நாங்கள் ஒரு எறும்பொண்டு எடுங்களேன். ஒரு எறும்பொண்டு நினைக்குது அது வந்து ஒரு 100 பில்டிங் ஒசகிக்குது, 100 தட்டு பில்டிங் கொண்டு ஈக்குதுன்னீங்களே. அதை எறும்பு பெரிய கொஞ்சம் ஒசகேறி நினைக்குதோ, இப்போ நான் 100 தட்டுக்கு வந்துட்டேன்ண்டு. அது மேபி ஒரு தட்டுட ஒரு சின்ன தாப்பில் ஒரு துண்டு தயாரிக்கும். ஐட சைஸுக்கு அது 100 தட்டை யோசிச்சு கூட பார்க்கல. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எறும்புட டாட் மாதிரி தான் நாங்கள் அதை விட சின்னது கம்பேருன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சி வச்சுக்கிறாங்க. ஹதீஸில் கருத்துப்பட வந்திக்குது. தஃப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க, இப்படி என்று சொன்னால் இந்த சைஸ் கம்பேரிசன் எப்படி என்று சொன்னால், 1வது வானமும் 2வது வானமும் இருக்கிற இது நாங்கள் சைஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்றால், 1வது வானம் பூமிக்கு இடையில இருக்கிற அத்தனை விஷயத்தையும் எடுத்து 2வது வானத்தில் வச்சா ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரி இருக்குமா. அந்த மோதிரத்தோட சைஸ் தான் இந்த 1வது வானம். எங்களுக்கு விளங்குறது 18 பில்லியன் 13 பில்லியன் எல்லாம் சைஸ் என்று இப்போ சொல்கிறாங்களே, அது எல்லாத்தையும் சேர்த்து 2வது வானத்தில் வச்சா, அதுக்கு இடையில இருக்கிற வானத்தை எல்லாம் 2வதுல வச்சா அது ஒரு பெரிய பாலைவனத்தில் பெரிய ஒரு கிரவுண்டில் ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரி இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி 1வது வானம் 2வது வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து 3வது வானத்தில் வச்சா ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரி இருக்கும். அதே போல் 3வது வானம் 2வது வானம் 1வது வானம் 2வது வானம் 3வது வானம் அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து 4வது வானத்தில் வச்சா ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரி இருக்குமா. இப்படி 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 ஒவ்வொரு வானமும் ஒன்று கொண்டு அல்ல சொன்ன ஷதீதா ஒன்று கொண்டு கொசக்க படைச்சி வச்சுக்கிறேன் தானே ஃபவுக்கு உங்களுக்கு மேலால். அப்போ ஒவ்வொன்றும் மகா பிரம்மாண்டமாக அல்ல சுபனத்தில் படித்து வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அது கடைசியில் வந்து இதை அரிசி குருசென்று வருது, ரெண்டும் வருது. அரிசி பெருசென்று வருது குருஷை விட எனக்கு நினைக்கிற மாதிரிக்கு. அது சப்ஜெக்ட் எனக்கு சரியாக டீட்டெயிலாக நான் சொல்லி நான் பேசலை. ஆனால் இந்த அரிசி தான் ஆக பெருசு. அதை எப்படி வந்திக்குதுன்னு சொன்னால், இது 7 வானம் 7 வானமிக்குது. இதை பூமிக்கு இடையிலிக்கிற அத்தனை விஷயங்களும் 7 வானத்துக்கு இடையிலிக்கிற அத்தனை விஷயங்களும் எங்கள் ஒசகத்தான் நீக்குது. அப்போ அதுக்கு கீழே அத்தனை விஷயங்களையும் எடுத்து அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில் வச்சேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு டெசர்ட்டில் ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரி சுப்ஹானல்லாஹ். அப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் எவ்வளோ சைஸ் ஆகிக்கும். அதில் ஈக்கிற என்ற ரப்பு எப்படிப்பட்ட சக்தி உள்ளவனாயிக்கும். அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குறோம், அவனுக்கு தான் நாங்கள் அடிமையாகிறோம், அவனுக்கு தான் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், நான் அப்துல்லா யால நான் ஓண்ட அடிமை, நீ தான் என் ரப்பு, நான் உண்ட அடிமைன்னு நாங்கள் பயப்படாமல் சொல்கிறோம். அதுதான் என் ரப்பு. அப்போ அவன் யோசிச்சு பாருங்கள், அவன்கிட்ட சக்தி எவ்வளோ ஆகிக்கும். அவ்வளோ அவன்கிட்ட அரசே அப்படி சைஸ்ன்னு சொன்னால் அவன்கிட்ட சக்தி, அவன்கிட்ட வல்லம், அவன்கிட்ட குதிரத், அவனுக்கு என்ன செய்யலும். நான் எங்களோட ரப்பை இன்னும் விலங்கல்ல. அதுதாங்கிற பெரிய பிரச்சனை. மௌத்தா முந்தி எவ்வளோ எங்களுக்கு விளங்க இயலாம், யாருக்குமே விளங்க இயலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, எனக்கு உங்களை விட என் ரப்பை தெரியும், அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு தெரியும் என்ன சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் முழுமையாக விளங்கிட்டேன், எனக்கு எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி தெரியும். இது அப்படி சொல்லலை. யாருக்கும் ரப்பை விளங்கினோம் ரப்பு மட்டும்தான். ரப்பை சரியாக புகழலும் ரப்புக்கு மட்டும்தான்.
அவனை 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 புகழ்றதுக்கு கூட அவன்ட லெவலுக்கு புகழ்றதுக்கு எங்களுக்கு இயலாம். அவன்ட சக்தியை அவன்ட லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இயலாம். நினச்சி கூட பார்க்கல. பேச பேச பேசி 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 எக்ஸ்பிளைன் பண்ணே மேலாம். என் ரப்பு அப்படி சக்தி உள்ள ரப்பு. சரி, இன்ஷா அல்லாஹ் இது சுருக்கமான தஃப்சீர் கடைசியாக சொல்லிக்கொள்கிறேன். அது அடுத்த பாயிண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீன இந்த ஆயத்தில் அபனைனா ஃபவுகக்கும் சபுகன் ஷிதாதா என்று தான் சொல்லிக்கிறான். ஈன 7 பலமான விஷயங்கள் படைச்சிக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மேலே அமைத்திக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறான். ஈன வானம் என்ற வார்த்தை வருதே இல்லை. வானம் என்ற வார்த்தை வருதே இல்லை. வானத்துக்கு நம்மள சமாவாத்தின்னு சொல்லுவாங்க, வானங்கள் என்றது வருதே இல்லை. அப்போ தஃப்சீர் ஆளுங்கள் இது கூட அர்த்தம் எழுதிக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானம் என்ற வார்த்தையினை பாவிக்கல, அதுக்கு ஒரு அர்த்தம் எழுதுறாங்க. குர்ஆனில் நிறைய இடத்துல சமாவாத்தின்னு வந்திக்குது. குர்ஆனில் நிறைய இடத்துல வந்திக்குது. அப்போ 7 வானங்கள்னு நிறைய இடத்துல வந்திக்கிற சுட்டியும் சரியா உங்களுக்கு மூளை ஈக்குதெண்டா, அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மூளை ஈக்குதெண்டா உங்களுக்கே யோசிச்சு கொள்ளையிலும் வானம் உங்களுக்கு ஒசகிக்குது. அப்போ இது 7 என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய இடத்துல குர்ஆனில் சொல்லிக்கிறான். அப்படி என்றால் இது 7 வானங்கள் தான். முதலாவது விஷயம் இதில் படிச்சு தர விஷயம் 7 வானங்கள் என்றது நான் எத்தனையோ தரக்க சொல்லிக்கிறேன். உனக்கு அதை திருப்பின்னு கொஞ்சம் தலையில் போட்டுக்கொள்ளையில, உனக்கு எல்லாம் பபா மாதிரி சொல்லணுமா? எல்லாம் உனக்கு மூளை இல்லையா யோசிக்கிறதுக்கு? உனக்கு என்ன ஒரு மூளை இல்லையா யோசிக்கிறதுக்கு? எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு இந்த நாங்கள் ஒரு பூனையோ நாயோ எடுத்து பயம் பண்ணினேன்னா அதுக்கு ஒன்றும் விளங்காது. நாங்கள் பூனை நாய் இல்லை, அனிமல்ஸ் இல்லை. இதை நான் இது பயானை ஒரு பூனையை போட்டு காட்டா அது தலையாட்டுமா? எனக்கு விளங்கிச்சேன் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அறிவொன்று தந்திக்கிறான். 7ஆம் அறிவொன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு அறிவொன்று தந்திக்கிறான். அந்த அறிவை யோசி. நான் எல்லாத்தையும் பபா மாதிரி சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் ஓண்ட மூலையை யோசி. இதில் இம்பார்ட்டண்டான போயின்னு வருது. நான் ஒன்று நினைக்கிறேன், நான் சொன்னேன் அதை வஜல்னா நவமக்கும் சுபாத்தா என்ற இதில் நான் சொன்னேன், இது என் ஃபேவரட் ஆயா. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் நாளுக்கு ஆதாரத்தை வச்சுக்கிறான், சொல்லாமல் வச்சுக்கிறான்னு. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். என் அந்த ஆயத்தோடு தான் அது கனெக்ட் ஆகுது. நான் சொன்னேன் இது சாப்டர் இதை பேசேஜ் முடியக்குள்ள கடைசியில் நான் சொல்கிறேன்னு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று தான், நீ உங்கள்கிட்ட மூளையை யோசிப்பார். சில விஷயங்கள் நீ யோசி, உனக்கு மூளைக்கு தானே நீ யோசி. அது 1வது விஷயம் தஃப்சீர் ஆலிங்க சொல்கிறாங்க. 2வது விஷயம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறைஞ்ச வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மீனிங் கம்யூனிகேட் பண்ணுறது குர்ஆன்ல ஒரு ஸ்டைல் உண்டு. இப்போ இதை சமாவாத்தின்னு சொல்லாமல், ஆனால் அதுக்குள்ளே சமாவாதி ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுயா. எந்த தஃப்சீராலையும் சொல்லலை இல்லை இது வேறு என்னமோ 7 விஷயத்தை பற்றி பேசுகிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாரும் மெஜாரிட்டி தஃப்சீராரிங்க சொல்கிறாங்க இது வானங்களை தான் சொல்கிறேன். குறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிறைய மீனிங் மெசேஜ் கொடுக்குறது. அப்படின்னா டூப்ளிகேஷன்ஸ் எங்கட மாதிரி ஒரே விஷயம் திருப்பி சொல்லாமல் அல்ல சொல்லி குறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது ஒரு குர்ஆன்ட பசந்து. அதை எல்லா விடமும் செய்யலாம். சிலதுவல் செல்லவே ஓடும், இல்லாட்டி மனுஷர் தப்பாக எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா குர்ஆனே கியாமத் நாள் மட்டும் யூஸ் பண்ணணுமே. ஆனால் சில விஷயங்கள் ஒப்வியஸான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லாமல் வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குறைய வேர்டில் இதை நாங்கள் சூரா ஃபாத்தியால அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அதே மாதிரி ஈனேம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது விஷயத்தை காட்டும். குர்ஆனில் எல்லா விடமும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இனி நாங்கள் பார்க்குறதில்ல, எங்களுக்கு கணக்கு இல்லை, சும்மா ஒதுக்கொண்டு போகிற என்ன ஒதுரெண்டு தெரியும். அதுதான் இருக்கிற பிரச்சனை. சரி, இன்னொரு விஷயம் தஃப்சீர் ஆலிங்கள் எழுதிக்கிறாங்க. அது என்னென்றா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேரை விட அதோட பேர் சமாவாத் என்றது வானத்தோட பேரை விட அதோட குவாலிட்டியை தான் இன்னும் ஹைலைட் பண்ணுறான். என்ன குவாலிட்டி? அது எவ்வளோ ஸ்ட்ராங் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சிக்கிறான். அப்போ சில நேரத்தில் இதை இம்பார்ட்டன்டான லெசன் உண்டு. இது குர்ஆனில் நிறைய இடத்துல இது ஈகுது. இந்த நில இடத்துல நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு தலைக்கு வர வேணும். பேரை விட அதில் இருக்கிற குவாலிட்டி இல்லாட்டா அதில் இருக்கிற லெசன் தான் ஆக முக்கியம் எங்களுக்கு. ஸ்பெஷலி குர்ஆன் படிக்க போகலை. உதாரணத்துக்கு குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். குகைவாசிகள் முதலாவது எத்தனை பேரென்று இல்லை. எத்தனை பேருன்றது சிலவங்க எத்தனை 4 என்று சொல்கிறாங்க, 5 சொல்கிறாங்க, நாயோட 6 அப்படி எப்படி வந்திக்கு சொல்லி எத்தனை பேருண்டு சரியாக குர்ஆனில் சொல்லி ஏன் சொல்லில்லை? எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் எத்தனை பேருண்டு. இல்லாட்டி அது குகைவாசிகளோட பேர் என்ன? அது 6 பேரா 7 பேரா 8 பேரா அல்லாஹ் ஆகலாம். அவங்களோட பேர் என்ன? அவங்களோட பேர்கள் தெரியுமா? அப்போ அதை பற்றி அது போன நாய் யார், என்ன நாய் ஒன்று போச்சு. அப்போ சிலவங்க என்னென்றா தேவைக்கு இல்லாத டீட்டெயிலை தான் மிச்சம் தேடி ஸ்டார்ட் ஆகுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில இடத்துல படிச்சு தரான். என்னது? சில நேரத்துக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் அதை மெசேஜை மட்டும் எடுங்க. என்ன இம்பார்ட்டன்ட் குகைவாசிகள் சம்பளம் உங்களுக்கு அது இன்ஷா அல்லாஹ் சூரா கௌஃப் பார்க்கல போவோம். அவங்களோட படிப்பின வேறு லெவல்லையும் குகைவாசிகள் கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ அதை
அதை படிக்கல நீங்கள் வந்து அது என்ன படிப்பினை இது, அது என்ன குவாலிட்டிஸ், அவங்கள்ட்ட என்ன குவாலிட்டிஸ் என்ன படிப்பினை உங்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டு போட்டு அவங்களோட பேர் என்ன யாசின்ல வருது ஒரு ஊரை பார்த்து, அது ஊரோட பேர் என்ன, அது ஊர் எங்கே இருக்குது, எத்தனை நபிமார்கள் அவங்களோட பேர் என்ன, அதில் பேர் வந்து இல்லை, அது தாரொத்தர் வந்தாரே வந்து நபி அவர்கிட்ட பேர் என்ன, அவர் இல்லை அவர் என்ன செஞ்சார், அவர்கிட்ட குவாலிட்டிஸ் என்ன, நபிமார்களோட குவாலிட்டிஸ் என்ன, அதுதான் முக்கியம். அது உங்களோட வாழ்க்கையில் இருக்குது, அது தவறு இது, அதுதான் முக்கியம். அடுத்தது எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி பண்ணாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தர விஷயங்கள் இது தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க. இது தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை விஷயங்கள் அதில் வச்சுப்பான்ன்றது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதுதான் நான் ஆசையான விஷயம்தான். குர்ஆன் தஃப்சீரை படிக்கணும் எங்கிட்ட ரப்பு கிட்ட, குர்ஆன் தஃப்சீரை படிக்கணும் ரப்பு கிட்ட. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாக்கியத் தந்தா, சொர்க்கம் போல போகக்கூடிய பாக்கியத் தந்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, அல்லா நீ படித்தாயா அல்லா, ஃபுல்லாக படித்தாயா அல்லா, இது முழு குர்ஆன் என்ன எங்களுக்கு துன்யாவில் டைம் இல்லை குர்ஆனை படித்து முடிக்க. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் போய்த்து படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் துன்யாவில் மேக்ஸிமம் படிக்கணும், ஏழுமான மட்டும் படிக்கணும், இருக்கிற உசுரோடு இருக்கிற காலம் எல்லாம் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் போய்த்தும் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மேபி இல்லாட்டி நபிசல்லா எடுத்துக்கூடிய சூழலில் கொஞ்சம் சொல்லித்தாங்களே தப்சீர், அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுக்கு அப்படி இல்மு கொடுத்திக்கிறான், அவங்கள்கிட்ட இருந்து படிக்கணும். சுப்ஹானல்லாஹ் சாபாக்கள் கிட்ட இருந்து படிக்கணும். சுப்ஹானல்லாஹ் அது எப்படி ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். இந்த குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இஷ்டமான அடியான வாழ்ந்து இந்த குர்ஆனே முழு உம்மத்துக்கும் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.